நம்பர் 1ல பார்க்குற இந்த ஒரு பதிவு ரெட் உல்ஃப் ரஃபி அப்படிங்கிற ஒரு யூடியூப் சேனலில் பதிவு செய்யப்பட்ட ஒரு மர்மமான பதிவு தான் இது. இந்த ஒரு பதிவில் பார்க்குற அந்த ரஃபி அப்படிங்கிற ஒரு நபர் ஒரு ஃபாரஸ்ட்டுக்கு பக்கத்தில் தான் அவரோட வீடு அமைஞ்சிருக்கு. ஸோ அந்த ஃபாரஸ்ட்குள்ளார இது வரைக்கும் அவங்க யாருமே அதுக்குள்ளார போனது கிடையாது. ஏன்னா அந்த ஒரு காட்டுப்பகுதியில் நிறையா விலங்குகளுடைய நடமாட்டம் இருக்கிறதா சொன்னதுனால அவங்க அந்த பக்கமே போனது கிடையாது. பட் அவங்க பசங்க ரொம்ப நாளாவே கேட்டுட்டு இருந்ததுனால அந்த ஒரு காட்டுப்பகுதியை விசிட் பண்ணுறதுக்கு அவங்க எல்லாருமே நடந்தே போயிட்டு இருந்திருக்காங்க. Nature walk. Woohoo! Do I get it? Yeah. Let's do nature walk. Come on, let's go. Come on. இந்த ஒரு ஃபுட்டேஜை நல்லா க்ளோஸா கிளியரா வாட்ச் பண்ணி பாருங்க. Eyes don't blink. Oh. Look at this. Yeah, look at the view. Wait, Rafe. Shh. What is that? Shh. What is it? Hey, get over here. Get over here, Rafe. What is that? இந்த ஒரு பதிவில் பார்க்குற அந்த ரஃபி அப்படிங்கிற ஒரு நபரும் அவங்களுடைய பையனுடைய ஆசைக்காக அவங்க இருக்கிற அந்த ஒரு ஹவுஸ்ல இருந்து அவங்க வீட்டு பக்கத்தில் இருக்க அந்த ஒரு ஃபாரஸ்ட்குள்ளார போகவும் ஆரம்பிச்சிருக்காங்க. பட் இருந்தாலுமே அவங்களுடைய பையனுடைய ஆசைக்கும் தாண்டி அவருக்கும் இன்னைக்கு அந்த ஒரு ஃபாரஸ்ட்டை பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருந்ததுனால அவங்க 2 பேருமே சேர்ந்து அந்த ஒரு காட்டுப்பகுதிக்குள்ளார போக ஆரம்பிக்கிறாங்க. பட் ஆரம்பம் என்னமோ அவங்க ரொம்பவே ஹாப்பியாக தான் அந்த பக்கம் போய்கிட்டு இருந்திருக்காங்க. பட் அந்த இடத்துல திடீர்னு ஒரு வினோதமான விஷயத்தையும் அந்த ஒரு ரஃபி அப்படிங்கிற நபர் நோட் பண்ணி இருந்திருக்காரு. அந்த இடத்துக்குள்ளார அவங்க ஹாப்பியா இருக்கிறப்ப அந்த ஒரு சமயத்துல அந்த காட்டுல இருக்க ஏதோ ஒரு பகுதியில இருந்து ஏதோ சத்தம் வரத அவங்க நோட் பண்ணியிருந்திருக்காங்க. பட் கொஞ்ச நேரம் அந்த இடத்துல டீப்பா வாட்ச் பண்ணி பார்க்கும்பொழுது தான் அந்த இடத்துல ஏதோ ஒரு கருப்பான உருவமும் அந்த இடத்துல தென்பட்டு இருந்திருக்கு. What is that? Stay behind me. What is it? Are you kidding me? All right, let's go. 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 Rafe. Go. 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 Hold on. That's right. So it's like that. All right. Hold on. Listen. Listen. What is it? What is it? அந்த ஒரு காட்டுப்பகுதியில் ரஃபி அப்படிங்கிற நபர் அங்கே ஏதோ ஒரு வினோதமான சத்தம் மட்டும் இல்லாமல் அங்கே ஏதோ ஒரு கருப்பான உருவம் தென்படுறதையும் நோட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் என்ன அப்படின்றத பார்க்கறதுக்காக கிட்ட போய்கிட்டு இருந்திருக்காங்க. பட் இதுக்கு முன்னாடி அந்த ஒரு ஃபாரஸ்ட் பகுதியில் வேட்டை விலங்குகளுடைய நடமாட்டம் இருக்கிறதா பல பேர் சொல்லப்பட்டு வந்திருக்காங்க. அங்கே இருக்க ஊர் மக்கள் ரொம்ப நேரமாகவே அந்த இடத்துல அந்த கருப்பான உருவம் போய்கிட்டு இருக்கு. பட் இருந்தாலும் அவங்களுக்கு ஒரு கிளியரான விசிபிலிட்டி கிடைக்கவே கிடையாது. ஸோ அந்த இடத்துல இருக்கிறது ஒரு மிருகமாக கூட இருக்கலாம் அப்படின்ற ஒரு எண்ணத்துக்கு அந்த ஒரு ரஃபி அப்படிங்கிற நபர் போயிடுறாரு. ஸோ அதுக்கப்புறம் அவருடைய பையனை கூட்டிட்டு அந்த ஒரு காட்டை விட்டு வேகமா வெளியே ஓட ஆரம்பிக்கிறாரு. Stay right there. Go, 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 go. Go, go. அந்த ஒரு ரஃபி அப்படிங்கிற நபர் அவருடைய பையனை கூட்டிட்டு அந்த ஃபாரஸ்ட் விட்டு வேகமாக வெளியே ஓடிட்டு இருக்காரு. பட் அந்த ஒரு சமயத்தில் அவங்களுக்கு பின்னாடி இருந்து ஏதோ ஒரு வினோதமான சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கு. ஸோ இது மிருகமா இல்லை வேற ஏதோ ஒரு விஷயமா அப்படின்னு சொல்லிட்டு லைட்டாக பின்னாடி திரும்பி பார்க்குறாங்க. அப்போதான் அந்த இடத்துல ஒரு பயங்கரமான அந்த கருப்பான உருவத்தை ரொம்பவே க்ளோஸில் பார்க்குறாங்க. ஸோ இது பார்க்கறதுக்கு ஒரு மிருகம் மாதிரி தெரியல, கண்டிப்பாக இது ஏதோ ஒரு அமானுஷமான விஷயம் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேருமே அந்த இடத்த விட்டு வேகமாக வெளியே ஓடி போயிடுறாங்க. இந்த ஒரு மர்மமான பதிவை பற்றி உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்க. நம்பர் 2ல பார்க்க போகிற இந்த ஒரு பதிவு எரிச்சா அப்படிங்கிற ஒரு டிக்டாக் பக்கத்தில் அந்த ஒரு லேடி வெளியிட்டு இருந்திருக்காங்க. அந்த ஒரு லேடி அவங்க வீட்டில் ஒரு பெட் அனிமலாக ஒரு டாகை வளர்த்துட்டு வந்திருக்காங்க. பட் அந்த ஒரு டாக் கொஞ்ச நாளுக்கு முன்னாடி இறந்தும் போயிருந்திருக்கு. ஸோ அந்த ஒரு டாகை நினச்சி அந்த ஒரு லேடி ரொம்பவே ஃபீலிங்கில் இருந்திருக்காங்க. பட் அந்த ஒரு டாக் இருந்த கொஞ்ச நாளுக்கு அப்புறமா அவங்க வீட்டில் இருந்த அந்த ஒரு சிசிடிவி கேமராவில் ஒரு மர்மமான விஷயமும் கேப்சர் ஆகுது.
எரிச்சா அப்படிங்கிற இந்த ஒரு லேடி அவங்க பெட்டாக வளர்த்துக்கிட்டு இருந்த அந்த ஒரு நாய் இறந்து போன அந்த ஒரு விஷயத்தை நினச்சி ரொம்பவே சோகமாக தினம் தினம் அழுதுகிட்டே இருந்திருக்காங்க. ஸோ இந்த ஒரு விஷயத்தை பார்த்த அவங்க வீட்டில் இருந்த அவங்க பேரண்ட்ஸ் ரொம்பவே ஃபீல் பண்ணியிருந்திருக்காங்க. ஸோ அதனால் இந்த எரிச்சா அப்படிங்கிற அந்த லேடியோடைய ஃப்ரெண்ட்ஸை வீட்டுக்கு வர வச்சுருக்காங்க. ஸோ அப்படி வரும்பொழுது தான் இந்த ஒரு அமானுஷ்யமான காட்சியும் அவங்க வீட்டில் அந்த ஃப்ரண்ட் ஆஃப்லேயே இருக்க அந்த ஒரு கேமராவில் கேப்சர் ஆகிருந்திருக்கு. இந்த ஒரு ஃபுட்டேஜில் அந்த எரிச்சா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த லேடியோடைய பேரண்ட்ஸ் அவங்க ஃப்ரெண்ட்ஸை வீட்டுக்கு வரவழைச்சிருக்காங்க. அப்படி அவங்களும் அவங்கள சமாதானப்படுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துகிட்டு இருக்காங்க. பட் இருந்தாலும் அந்த ஒரு லேடியோடைய வீட்டுக்கு வெளியில் நாய் குளிக்கிற சத்தம் அவங்களுக்கு கேட்டிருந்திருக்கு. ஸோ என்னடா அது, இந்த இடத்துல எந்த ஒரு நாயுமே இல்லையே, அப்புறம் எப்படி சத்தம் கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல அவங்க ரொம்பவே பயந்து போகிறாங்க. பட் இந்த ஒரு விஷயத்த ரொம்பவே ஃபீலிங்கில் இருந்த அவங்களுடைய ஃப்ரெண்டுக்கிட்டையும் இந்த ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. அப்படி அவங்க வீட்டுடைய ஃப்ரண்ட் சைடில் பொருத்தப்பட்டிருந்த அந்த ஒரு கேமராவில் கேப்சர் செய்யப்பட்ட அந்த ஒரு வீடியோ ஃபுட்டேஜை செக் பண்ணி பார்க்குறாங்க. அப்படி அவங்க செக் பண்ணி பார்க்குறப்ப அவங்க ரொம்பவே ஷாக் ஆகுற மாதிரி ஒரு விஷயத்தையும் பார்க்குறாங்க. இறந்து போனதாக சொல்லப்பட்ட அவங்களுடைய நாயுடைய ஆன்மா அந்த கேட்டுக்கிட்டே நின்று குலைச்சிக்கிட்டு இருந்திருக்கு. இந்த ஒரு ஃபுட்டேஜை பார்த்ததுக்கு அப்புறமா அந்த ஒரு லேடி இன்னமும் ரொம்ப வேகமாக அழுக ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த ஒரு அமானுஷ்யமான பதிவை பற்றி உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்பர் 3ல் பார்க்குற இந்த ஒரு பதிவை டிக்டாக்ல பதிவு செஞ்சதுக்கு அப்புறமா இது இன்டர்நெட்டில் பயங்கரமாக வைரல் ஆகிக்கிட்டு இருந்திருக்கு. ஸோ அப்படி இந்த ஒரு ஃபுட்டேஜில் அடங்கியிருக்க அந்த அமானுஷ்யமான விஷயத்தை பாருங்கள். இந்த ஒரு ஃபுட்டேஜில் நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற இந்த ஒரு லேடி அவங்க வீட்டில் ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருக்கப்ப அவங்களுடைய ஸ்டோர் ரூம்லேருந்து ஏதோ சத்தம் கேட்டிருந்துருக்குன்னு திறந்து பார்க்குறாங்க. ஸோ எலி தொல்லையாக இருக்குமோ அப்படின்னு ஒரு சந்தேகத்தில் தான் அந்த ஒரு ரூமை திறந்து பார்த்துருப்பாங்க. பட் இருந்தாலும் அந்த இடத்துல ஒரு சஸ்பெக்டான விஷயமும் நடந்திருக்கு. Was there something inside her closet all along? அதுக்கப்புறமா அந்த ஒரு டோரை திறந்ததுக்கு அப்புறமா யாருமே அந்த இடத்துல இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்டோர் ரூமுக்கு பக்கத்துலேயே இருந்த அந்த ரெஸ்ட் ரூமை யூஸ் பண்ணி இருந்திருக்காங்க. அப்படி அவங்க ரெஸ்ட் ரூமுக்குள்ளே போனது அந்த ஒரு செகண்டில் அந்த ஸ்டோர் ரூமுடைய கதவு ஆட்டோமேட்டிக்காகவே அந்த இடத்துல லாக் ஆகிருந்திருக்கு. இந்த ஒரு பதிவை பற்றின உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். நம்பர் 3ல் பார்க்குற இந்த ஒரு பதிவில் ஒரு பெரிய ஃபோர்ட்டுக்குள்ளார சில அமானுஷ்யமான விஷயங்கள் நடக்கிறதா அங்கே இருக்க மக்கள் சொல்லியிருந்தனால ஒரு கப்புள்ஸ் அந்த ஃபோர்ட்டை எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு உள்ளே போயிருந்திருக்காங்க. ஸோ அப்படி எக்ஸ்ப்ளோர் பண்ணுறப்பயே அந்த இடத்துல கேப்சர் செய்யப்பட்ட மர்மமான பதிவு தான் இது. क्या? अरे एक मिनट क्या? अरे रुको ना बता रहा हूँ रुक तो सही अरे रुको एक मिनट இந்த ஒரு ஃபுட்டேஜில் அந்த ஒரு அமானுஷ்யமான உருவத்தை நீங்கள் நோட் பண்ணீங்களா? அந்த கப்புள்ஸ் அந்த ஒரு ஃபோர்ட்டை எக்ஸ்ப்ளோர் பண்ணிக்கிட்டு போய்கிட்டு இருக்கப்ப அந்த ஒரு லேடிக்கு பின்னாடி ஒரு அமானுஷ்யமான உருவமும் நின்றுருந்துருக்கு. அந்த ஒரு ஸ்பாட்டில் அந்த இடத்துல இருந்த அவங்க 2 பேருமே அந்த ஒரு அமானுஷ்யமான உருவம் அவங்களுக்கு பின்னாடி இருந்ததை அவங்க 2 பேருமே நோட் பண்ணல. பட் அவங்க ஃபுட்டேஜை செக் பண்ணி பார்க்கும்போது தான் இந்த ஒரு க்ரீப்பியான ஃபுட்டேஜும் அந்த இடத்துல கேப்சர் இருக்குது அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரிய வருது. ஸோ இந்த ஒரு ஃபுட்டேஜை பற்றின உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். நம்பர் 5ல் பார்க்குற இந்த ஒரு மர்மமான பதிவு ஏதோ ஒரு வீட்டோடைய கிச்சனில் எடுக்கப்பட்டிருக்கு. ஒரு கிச்சனுடைய ஒரு பகுதியில் ஒரு அடையாளம் தெரியாத ஏதோ ஒரு உருவமும் பதிவு ஆகியிருந்திருக்கு. Este invasor de hogares no parece humano, e incluso el gato que está a un lado parece asustado. இந்த
ஒரு ஃபுட்டேஜில் ஒரு வீட்டுடைய கிச்சனில் எடுக்கப்பட்டிருக்கு. ஸோ இந்த ஒரு பதிவான அன்னைக்கு அந்த வீட்டில் யாருமே இருந்திருக்கல. ஸோ அப்படி இருக்கிறப்ப அந்த கிச்சனுடைய விண்டோ வழியாக ஏதோ ஒரு மர்மமான ஒரு அடையாளம் தெரியாத உருவமோ அந்த கிச்சனுக்குள்ளார வந்திருக்கு. ஸ்க்ரீனில் பார்க்குற இந்த ஒரு ஃபுட்டேஜில் தெரிகிற அந்த ஒரு உருவத்தை பார்க்குறப்ப ஒரு மனிதன் மாதிரியும் தெரியல, ஒரு அமானுஷ்யமான உருவம் மாதிரியும் தெரியல. ஸோ இதை இன்டர்நெட்டில் பார்த்த பல பேர் இங்கே பார்க்குற ஒரு உருவம் அது மான்ஸ்டர் மாதிரி இருந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி அவங்களோட கருத்தை ஷேர் பண்ணியிருந்திருக்காங்க. ஸோ இந்த ஒரு வீடியோ பார்க்குற உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறதையும் கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். அடுத்து இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான மற்றும் த்ரில்லிங்கான வீடியோ சந்திக்கலாம். பை காய்ஸ்.